ஹலோ எவ்ரி ஒன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பைக்கில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இன்ஜின் லைட் எப்போதுமே ஆன்லேயே இருக்குது. வண்டி ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் அது ஆன் ஆகவே கூடாது சிஸ்டப் படி. ஆனால் எனக்கு திரும்ப திரும்ப அது ஆன் ஆகிட்டே இருக்குது. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜின் ஹெட்டு மாற்றினேன். இன்ஜின் ஹெட்டு மாற்றினதுக்கப்புறமும் சேம் இதே ப்ராப்ளம் தான். இன்ஜின் ஹெட்டு மாற்றினதுக்கப்புறமும் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வீக் ஆகுதுன்னு நினச்சி பேட்டரியை மாற்றியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் அந்த ஃபியூல் டேங்க் அந்த ஃபியூல் பம்பை மாற்றினேன். ஃபியூல் பம்பை மாற்றினதுக்கப்புறம் ஒரு மாதம் நல்லா ஓடிச்சு. ஸோ அதுக்கப்புறமும் சேம் இதே ப்ராப்ளம். அப்புறம் கொண்டு வண்டியை கம்பெனியில் விட்டா, அண்ணா நீங்கள் பேட்டரியை மாற்றி பாருங்கள், பேட்டரி மறுபடியும் டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வாட்டி தான் அதே விடவுன்னே தெரில. ஸோ கிட்டத்தட்ட இதுக்கே பார்த்திங்கன்னா ₹20 செலவு பண்ணிட்டேன். திரும்பவும் இந்த பேட்டரி இஷ்யூ வந்துட்டு. ஸோ எதுக்கோ ஒன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இதையும் கலத்துறேன். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. இதுக்கு இன்றைக்கி க்ளைம் பண்ண போன இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, இங்கே க்ளைம் பண்ண மாட்டோம், நீங்கள் நாகர்கோவிலில் தான் வாங்கினீங்க, அங்கேயே போய் க்ளைம் பண்ணுங்கள் அப்படிங்க. இதுக்குன்னு ₹1000 பெட்ரோல் போட்டு அங்கே வரைக்கும் போகணும். முடியலடா சாமி.